வணக்கம் டெலிவிஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் கணவன் மனைவிக்கு மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். விருச்சிக ராசிக்கு 2 5ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு 9ல் இருக்கும்போது குழந்தை பேர் சம்மந்தமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயம் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி சனி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான குரு பார்வையினால் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடினால் குலம் தழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளி மாநிலங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ல் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஏதாவது லோன் சப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுறதுக்கான அமைப்புகள் சில பேருக்கு வரும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது யாராச்சும் நயமாக பேசி ஏமாத்துறது, குழந்தைகள் நம்மகிட்ட டபுள் கேம் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனம் தேவை. தொழில் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது பக்க நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமானது சூரியன் தசாபுத்திகள். சூரியன் 10ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவையில்லாமல் ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுத்திகள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் பெரிய லாபங்களையும் கொடுக்கும். பிரயாணங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுத்தியந்திரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பிரயாணங்கள் நிறைய இருக்கும். வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாகும். ஒரு பெரிய வருமானத்தையும் பெரிய பணத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக ராகு தேசாபத்தினா ராகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் அம்மா கொஞ்சம் எமோஷனாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு நிலம் சம்மந்தமான விஷயம் சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். சர்ப வழிபாடு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது இந்த மாதிரி குறைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு 2 5ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கார். இது குலதெய்வ வழிபாடு இப்போ பண்ணும்போது ஒரு பெரிய குருமார்கள், சித்தர்கள், சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணால் பெரிய மாற்றங்கள், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வழிபாடின் மூலமாக ஒரு பெரிய குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இது குலம் தழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த டைமில் எனக்கு குலதெய்வ வழிபாடு எனக்கு தெரியாதுன்னா ஐயப்பன் கோயில் போங்க. எப்போ போனோம் ஐயப்பன் கோயிலுக்குன்னா வியாழக்கிழமைகளில் ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது அற்புதமான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துங்க. விருச்சிக லக்னமாக சனி தேசா புத்தியந்திரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு புதன் தேசா புத்தியந்திரங்கள். புதன் 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னம் கேது தேசாபதி. கேது பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நேராக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக சுக்கிர தேசாபதி. சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம்
கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான சிறப்பாக இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நமக்கு வந்து இறைவன் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கார். அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து தவறிடும். ஏன் முதல்ல இதை சொல்லிடுறேன்னா, இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இறைவன் உங்களை கையில் வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாருங்க, இது கேரண்டி. ஓகேங்களா? லைஃப் டைமில் இது வந்து ஃபாலோ பண்ணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டமால்னு விட்டுடுவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த பிரார்த்தனை மாதம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. ஏதாவது குறைவு இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி சூப்பராக லைஃப் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் லைஃப் சூப்பராக இருக்குங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி வந்து மாதம் ஆங்கில முறைப்படி வந்து 15-16 தேதி வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வந்து மாறுவாருங்க. ஸோ இதை வந்து ஒரு புண்ணியமான ஒரு காலமாக இது கருதுவோம். ஸோ இது வந்து நடக்கும்போது நம்ம ஒரு பிரார்த்தனைகளை பண்ணும்போது நம்ம அது ஊழ்வினை எல்லா வினையும் தீர்ந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட்டான லைஃபும் ரொம்ப சந்தோஷமான லைஃபை கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ராசிகள் இருக்குங்க, சரம், ஸ்திரம், உபயம். ஸோ இந்த 3ல் தான் வந்து சூரியன் வந்து மாறுவார். என்னடா புரியலையேனிங்கன்னா ரொம்ப சிம்பிள். 15ஆம் தேதி 16ஆம் தேதி அன்றைக்கி யூடியூப்பில் போய் பாருங்கள், அவங்க போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரம்ங்கிறது வந்து மேஷ ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறது வந்து சரம் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக வேணாம். 15-16 தேதியில் சூரியன் பயிற்சி எங்கெந்த ராசிக்கு வருதுன்னு நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். யூடியூப் வீடியோஸ் நிறையா வரும், அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரராசிக்கு போகும்போது அதை வந்து சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ சங்கராந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடுங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னீங்கன்னா, அது வந்து குலதெய்வ வழிபாடை குறிக்கும். ஸோ சூரியன் வந்து இந்த ராசியிலேருந்து போகும்போது ஒரு சரராசியில் போகும்போது நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே 27 முறை அந்த ஐயப்ப சன்னிதானத்தை சுற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சப்போஸ் உங்களுக்கு குலதெய்வம் தெரியுதுன்னா, நீங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு பால் பழம் போட்டு குங்குமப்பூ போட்டு விளக்கேற்றி ஒரு பிரசாதம் ஏதாச்சும் வந்து கேசரி ஏதோ பண்ணி குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து உங்கள் குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வருவீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசிக்குள் அந்த சூரியன் பெயர்ச்சியார காலகட்டம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதம் 15-16 தேதி தான் சூரியன் வரும். அந்த காலகட்டத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்க்குறேன், கூட்டமாக இந்த பிரார்த்தனை பண்ணாங்க. ஏன்னா இது பொருளாதாரத்தில் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுங்க. ஒரு பெரிய பொருளாதாரம், ஒரு பெரிய வந்து லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. இது கண்கூடாக வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 27 முறை பெருமாளை வழிபாடு, பெருமாளை சுற்றணும். 27 முறை வந்து அந்த 27 பூ கையில் வச்சுக்கோங்க, 27 முறை சுற்றி வாங்க. ஃபினான்ஷியலி இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷடசித்தி புண்ணிய காலம். ஸோ ஷடசித்தி புண்ணிய காலம் இதே மாதிரி ஒரு 15-16 தேதியில் வந்து உபயராசியில் வந்து சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டங்கள் வரும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸ்வர வழிபாடு, ஸோ ஈஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி வந்து 27 முறை வந்து ஈஸ்வரனை வந்து சுற்றுறது. அப்போது வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து சித்த சமாதிகளுக்கு போகிறது வந்து அற்புதமான பலன். இது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும், உங்களுடைய கர்மானும் போது நீங்கள் இப்போ பொருளாதாரத்தை விட்டுருங்க, குலதெய்வத்தை விட்டுருங்க. இதுக்கு அடுத்தது கர்மாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜென்மமாக தொடர்கின்ற கர்மாக்கள் நம்மளை வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு உட்காந்துருவோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாக் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தா கடனே ஒழியாது. சில பேருக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வழியாக வரும். வம்சாவழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தீரணும்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரனை 27 முறை வலம் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் அன்றைக்கே வந்து சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. அற்புதமான வளர்ச்சி. அன்றைக்கி வந்து சித்தர்கள் ஈஸ்வரனை வழிபடுவார்கள். ஈஸ்வரன் நமக்கு வந்து பிராப்தம் இருந்திருந்தால் அந்த சித்தர்களை நம்ம பார்க்குற ஒரு பிராப்தம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இது 3 மட்டும் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று வரும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து இந்த 3 காலத்தையும் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து வாராசி பண்ணி நம்மளதுலேயே வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், லைஃப்பில் வந்து
எக்ஸ்ட்ராடினரியான சேஞ்ச். லைஃப் வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஆண்டவன் வந்து வீடு கிட்ட உங்ககிட்ட வந்து சேர்ப்பாருங்கிறது உண்மையான விஷயம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெற்றி கிடைச்சோன்னா அதை கண்டுக்காமல் விட்டுருவீங்க. பட் இது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் எந்த குறையும் இல்லாமல் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.